நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் கேக் எப்படிங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்படிங்க இவ்வளோ ஃப்ளேவர் ரிச்சாக இருக்குது அப்படின்னு கேட்குற கொஷின் தான். அதுக்கான சீக்ரெட் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரேம்ஸ் பேக்கிங்கோட கேக்ஸ் எல்லாமே பயங்கர ரிச் ஆக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற நம்மளோட ஃப்ரூட் க்ரஷஸ் தான். ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராபெரி க்ரஷ். நாங்கள் ரியல் ஸ்ட்ராபெரியை வாங்கி அந்த ஸ்ட்ராபெரியிலேருந்து தான் நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் ரெடி பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் எங்களோட கேக் ஃபில்லிங்காக உங்களுக்கு ரீச் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேங்கோ கேக். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மேங்கோஸ், திரும்புகிற இடம் ஃபுல்லாக மேங்கோஸ், இங்கே பார்த்தாலும் மேங்கோஸ். ஆனால் ரியலான மேங்கோ கல் எதுவுமே போடாமல் ரியலாக மரத்துலேருந்து அப்படியே பறித்து எங்கள் ஊர்லேருந்து நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பழுக்க வச்சு அது இருக்கு பாருங்க, அந்த மேங்கோ, அந்த ஃப்ரெஷ்ஷான பழுத்த மாம்பழம் இருக்குல்ல, அந்த மாம்பழத்தில் பண்ணுறது தான் இந்த மேங்கோ ஃபில்லிங். இந்த கேக்குக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இல்லை. அதுவும் இந்த சீசனில் வாங்கின எல்லாருமே வந்து எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த கேக் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரியல் மேங்கோஸ், நீங்கள் அந்த மேங்கோ பல்ப், அந்த மேங்கோஸ் பாருங்களேன், செம சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் ரிச்சா இல்லை சுகர் ரிச்சா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து காம்பன்சேட் பண்ணி பண்ணுற ஃபில்லிங் தான் இது மேங்கோ ஃபில்லிங். இதை வந்து நம்ம மேங்கோ ஜாம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் நான் மேங்கோ ஃபில்லிங் பண்ணுறோன்னா அப்போல்லாம் ஒரு ப்ராக்கெட் ப்ரெட்டு தாங்க. ஸோ ப்ரெட்டில் வச்சு நாங்கள் வந்து மேங்கோ ப்ரெட் சாப்பிடுவோம். இது பயங்கர சூப்பராகவே இருக்கும். அந்த க்ரன்ச்சினஸ்க்காக பாருங்கள், நம்ம க்ரஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேங்கோஸே ரியலாகவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுகர் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஸோ மேங்கோஸ் அப்புறம் பீசஸாக கட் பண்ணி அதில் போடுவோம். அது இன்னும் பயங்கர ரிச் வரும். நீங்கள் கேக்கை கட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒவ்வொரு வாய்க்கும் அந்த மேங்கோஸ் வரும்போது, ரியல் மேங்கோஸ் வரும்போது வேற லெவலில் ஒரு ஃபீல் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் பிரேம்ஸ் பேக்கிங்கில் மேங்கோ கேக் ட்ரை பண்ணதே இல்லைனா, திஸ் இஸ் ரைட் டைம் ஃபார் யூ பீப்புள் டு ட்ரை இட் அவுட். ட்ரை பண்ணுங்கள், சீசன் முடியறது கட்டியும். அப்போ தான் எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மேங்கோஸ், அதுவும் எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து பழுக்க வச்ச மாம்பழம் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரேம்ஸ் பேக்கிங்கில் பயங்கரமாக மூவ் ஆகிற கேக், ஃப்ரூட் பேஸ்ட் கேக்லேயே பயங்கரமாக மூவ் ஆகிற கேக்ஸ் என்ன தெரியுமா? ப்ளூபெரி, அப்படி இல்லைனா மிக்ஸ்டு பெரி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னா ப்ளூபெரி க்ரஷ். இந்த ப்ளூபெரி க்ரஷ் பாருங்கள், நான் ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ளூபெரியோட கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அது இல்லாமல் இப்போ இந்த ப்ளூபெரிக்குமே சில சீக்ரெட்ஸ் இருக்குது. குட்டியாக இருக்கும் ப்ளூபெரிஸ், இன்னும் கொஞ்சம் ப்ளூபெரிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து ப்ளூபெரி க்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ஹை குவாலிட்டியான பல்பியான ப்ளூபெரிஸ் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பல்பினஸ் நல்லா ரிச்சாகவே கிடைக்கும், ஃப்ளேவருமே செம்மையாக இருக்கும். இதுவே நம்ம குட்டி ப்ளூபெரிஸ் இருக்குது பாருங்கள், அது டெக்கரேஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அதில் பண்ணும்போது அந்த க்ரஷோட ஃப்ளேவர் வந்து இதில் வர மாதிரி ஈக்குவலாக அதில் வரதில்லை. ஸோ எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற இந்த ப்ளூபெரிஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், பயங்கர பல்பியாக தொக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இதுவுமே நீங்கள் ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் கேக்கோட ஃபில்லிங், அப்புறம் சீஸ் கேக்கோட டாப், இது மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்வீட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிட்ட அந்த சுகர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஸ்வீட்டாலாம் இருக்காது. ஸோ மீடியம் மைல்டு அட் த சேம் டைம் ஆசிட்ஸ், அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவரை உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் எங்களோட ப்ளூபெரி ஃபில்லிங்ஸ் இருக்கும். இது பார்க்கவே பயங்கர டெம்ப்ட் ஆகுது இல்லை? இதுவுமே கப் கேக் ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம பிரேம்ஸ் பேக்கிங் நம்ம செய்கிற கேக்ஸையும் ஆர்டர் பண்ணி பாருங்கள், வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்கறதுக்கே பாருங்களேன், எனக்கே வந்து என்ன சொல்கிறது, ஐயோ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு இதை பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ரிச் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இதுக்குமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் வந்து ஜாம் ஃபார்முக்கும் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இருக்கிறதுலே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எங்களோட பிளெயின் கேக்ஸ் இருக்குல்ல, டீ டைம் கேக்ஸ், அந்த பிளெயின்
பிளெயின் கேக்ஸில் ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராபெரி இந்த ப்ளூபெரியை ஒரு லேயர் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அமிர்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை, அதுவும் உங்களுக்கு ப்ளூபெரிஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பிரேம்ஸ் பேக்கிங்கில் கண்டிப்பாக ப்ளூபெரி கேக்கை லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிக்ஸ்டு பெரி கேக். யாராவது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேக் வேணும்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக கண்ணை மூடிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிற ஃப்ளேவர் என்ன தெரியுமா? மிக்ஸ்டு பெரி கேக். ஸோ மிக்ஸ்டு பெரி கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பெரிஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. யூஸ்வலாக ப்ளூபெரியா, யூஸ்வலாக இருக்க ஸ்ட்ராபெரி, யூஸ்வலாக இருக்க ராஸ்பெரி, யூஸ்வலாக இருக்க பிளாக்பெரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவலாக அதை நம்ம க்ரஷ் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம ஃபில்லிங்காக வைக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்க முடிச்சுட்டு இந்த பாத்திரம் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்னை சுற்றி பாத்திரத்துக்காகவே நிற்பாங்க. ஏன்னா அந்த பாத்திரத்தில் கொட்டிகிட்டு இருக்க பாருங்கள் அந்த ஜாம், அதில் நம்ம ப்ரெட்டை தொட்டு சாப்பிட்டாலே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட மிக்ஸ்டு பெரிஸ். ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக அவைலபிளாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளூபெரி வேணும்னா ப்ளூபெரி கொடுக்கலாம், ஸ்ட்ராபெரி வேணும்னா ஸ்ட்ராபெரி கொடுக்கலாம், மிக்ஸ்டு பெரி வேணும்னா மிக்ஸ்டு பெரி கொடுக்கலாம், ராஸ்பெரி வேணும்னா ராஸ்பெரி கொடுக்கலாம். பட் இது எல்லாமே சீசனல் ஃப்ரூட்ஸுங்க. ஸோ நீங்கள் திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்குமானா இருக்காது. ஸோ ஸ்ட்ராபெரி சீசனில் வந்து ஸ்ட்ராபெரி கேளுங்க, ப்ளூபெரி சீசனில் வந்து ப்ளூபெரி கேளுங்க, ராஸ்பெரி சீசனில் வந்து ராஸ்பெரி கேளுங்க. அந்த மாதிரி தான் போகும். எனக்கு பைனாப்பிளில் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபீலிங்ஸ் இந்த பெரி பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த மிக்ஸ்டு பெரி பாருங்களேன், எல்லாம் இது ஒன்று ஒரு மாதிரி ஒரு புளிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும் ப்ளூபெரி. இதுவே ஸ்ட்ராபெரினா மைல்டாக பிடிக்கும். அதுவே ராஸ்பெரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ராஸ்பெரிலாம் வாயிலே வைக்க முடியாது. பட் அதோட க்ரஷெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணுற இந்த ஃப்ரூட்டே வந்து மிக்ஸே வேறு மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் ஜாமாகவும் யூஸ் பண்ணலாம், சீஸ் கேக்கோட ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம காட்டின இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஸ் பேக்கிங்கில் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதே குக்கரில் தான் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுறோம், இந்த ஃபுட் பேஸஸ் எல்லாமே. அது ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டு தாங்க, எப்போவுமே இதில் பண்ணால்